தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்ற திருத்தலமாக அமையக்கூடியது இந்த திருச்செந்தூர் திருவாலயம். அதோட முருகனுடைய அறுபடை வீட்டில் இந்த திருச்செந்தூர் வந்து 2வது படை வீடாக கருதப்படுகிறது. புராணங்கள்லேயும் அதை குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த திருச்செந்தூர் திருவாலயத்தில் சூரபத்மனை வதை முடித்து இந்த திருச்செந்தூர் முருகன் இங்கே அமர்ந்ததாக புராணமும் கூறுகிறது. அப்பேற்பட்ட இந்த புகழ்பெற்ற தலத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கும்பாபிஷேக விழாவில் அரசு எடுத்து நடத்தக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கும்பாபிஷேக விழாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டிருக்கேன். முருகனுக்கு நிறைய இடங்களில் பாடியிருக்கேன், நிறைய பாட்டுகளும் பாடியிருக்கேன். ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய திருவாலயத்தில் அந்த முருகனுடைய அறுபடை வீட்டில் 2வது வீட்டில் அவருடைய ஆலயத்தில் பாடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆசையாக கூட இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் சாமியை கூட வேண்டியிருக்கேன், அது நிறைவேறிச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதனால் அரசுக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீட்லேயும் மீதி உள்ள 5 ஆலயத்துலேயும் பாடணுங்கிறது எனக்கு இன்னொரு ஆசை.